வணக்கம் நண்பர்களே. துளசியோட ஓமவல்லி இலை சேர்த்து இன்றைக்கி ஒரு கஷாயம் செய்யலாம். இது சளி இருமல் அதுக்கு ரொம்ப நல்லது. செரிமான பிரச்சனைகளை நல்லா தீர்த்து வைக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்துவாங்க. இது ஞாபக சக்திக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வர்ற வீடியோவை பாருங்கள். 2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க விடலாம். அதில் ஒரு 10-15 துளசி இலை போடுறோம். ஒரு 7-8 ஓமவல்லி இலை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வளரக்கூடிய செடிகள். இது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தட்டி போட்டு இஞ்சி 1 டீஸ்பூன் போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் போட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து 2 கப்பானது 1 கப்பாக மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம கடைசியாக பனஞ்சக்கரை, பனை வெல்லம் இது கடைகளில் கிடைக்கும். அதையும் வாங்கி போட்டுக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பனை வெல்லம். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் நல்லா கசக்கி பிழிஞ்சு நம்ம கஷாயத்தோடு சேர்த்துருங்க. ஸோ இது ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. அடிக்கடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. நன்றி.